லக்ஷ்மி நோக்கு தெரியுமா? सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी सिद्धि तुम्हें सदा। लक्ष्मी नारायण मंत्र नोक मंत्र अप्पा लक्ष्मी नाने அப்பா நீங்க மந்திரம் சொல்றச்ச நேக்கும் சொல்லணும். அம்மா கிட்ட கேட்டேன், அப்பா சொல்ற கேக்குறீங்க அப்படியே அதான் சொல்ல. நன்னா லோகத்துல யாரு ஒத்துக்குவா? அம்மா பக்கத்து போயிருக்கா, நான் வேணா போய் அழைச்சிட்டு வரட்டுமா? சரி, இத அப்படியே உள்ள வச்சிடு. சரிப்பா. நீ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்க வெங்கடநாதா. இல்லன்னா நோக்கு சரஸ்வதியும் லக்ஷ்மி வச்சிருக்க மாட்டா. வாங்கோ, என்ன ஸ்பஷ்டமா மந்திரம் சொல்றான். பாக்கியம் கிடைக்கல, ஆனா லட்சுமி நாராயணனை பார்த்துட்டேன். உட்காருங்க. பார்த்த வாஸ்தவம் தான், பார்த்த மாதிரி இருந்தது. சின்ன வயசுல இது மாதிரி தான் நானும் அப்பாவை பார்த்துட்டு மந்திரம் சொன்னேன். எவ்வளவோ கத்துண்டேன். மற்றவங்களுக்கு கத்து கொடுக்கறதுல கிடைக்காத சந்தோஷம் இப்ப எனக்கு கிடைச்சிடுது. எங்க அப்பா என்ன பார்த்து எவ்வளவோ சந்தோஷம் எனக்கு புரிகிறது. மனைவி குழந்தைன்னு நாம தேடிக்கிற ஒவ்வொரு உறவும் சந்தோஷத்தை தரும்னு பெரியவா சொல்லுவா. அந்த எனக்கு நன்னா புரியுறது மாமா. என்ன வெங்கடநாதா குழந்தையாட்டம்? சரஸ்வதி வந்தா சிரிக்க போறேன். இல்ல மாமா, லட்சுமி நாராயணன் பெற்றதுக்கான அடைஞ்சு இவனு தோஷத்துக்காக தேவையான விட்டு கொடுக்கலான்னு தோன்றது. படிக்கணும், அளவுக்கு பெரிய ஆளா வரணும். அந்த பகவானுக்கு எத்தனை பிறவிகளை கொடுக்க போறாரோ தெரியல. இந்த பிறவியில சரஸ்வதியும் லட்சுமி நாராயணனும் என்னோட இருக்கா. அடுத்த பிறவிலையும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் மாமா. என்ன வெங்கடநாதா இது? இந்த லோகத்துல லௌகீக வாழ்க்கை வாழறவாளோட கஷ்ட நஷ்டங்கள் புரிஞ்சுட்டு வாழறவான்னு உன்ன நினைச்சுட்டு இருக்கேன். நீயே இப்படி பேசினா எப்படி? இவன் வளர்ந்த பிறகு இந்த ஊருக்கும் பகவானுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதை நானும் சரஸ்வதியும் பார்த்து சந்தோஷப்படணும். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா மாமா? என்ன வெங்கடநாதா, இப்ப எல்லாம் தான் நல்லபடியா நடந்துட்டு இருக்கேன். எதுக்கு அபச்சாரமா பேசிட்டு இருக்கேன்? வெங்கடநாதா, இந்த ஜென்மத்துல நோக்கு ஒரு பெரிய லக்ஷ்மி பொண்ணு
ஆனா வெங்கடநாதனை மாதிரி குழந்தை மேல பாசம் காட்டின வாழ பார்த்து அப்பாங்கிற உறவுக்கு அர்த்தங்கிற மாதிரி வாழ்ந்தார். ஆனா காலம் அவரை மாத்திடுது. ஆனா அந்த பாசமும் பிரியமும் பொய்யன்னு நினைச்சிடாதடா. இதுக்கு எனக்கு தெரியல. ஞானத்தையும் பொறுத்தது. आलू का लक्ष्मी नारायण அப்பா அப்பா என்னப்பா படிக்கிறேன் நேக்கு சொல்லித்தாங்களோ. அப்பா அடுத்த வாரம் மாதிரி என்ன ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போய் சாதகம் பண்ண சொல்லி தரேலா. லக்ஷ்மி நாராயணா, நீ அப்பாவை பாத்தியோ இல்லையோ? அவரு உபவாசம் இருக்கிறதுனாலதான் அத்தனை வேதமும் கற்கண்டாரு. நீயும் அது மாதிரி ஆக வேண்டாமோ? அப்பா மாதிரி நானும் பெருமாள் பாட்டு பாடணும். சரி 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 சரி, இன்னைக்கு நீ சீக்கிரம் குளிச்சுட்டா அம்மா நோக்கு வெங்கடரமண பாட்டு சொல்லி தருவேன். போமா, நான் அப்பாவையே சொல்லி தர சொல்றேன். உங்களை மாதிரியே நானும் பாட்டு பாடணும்ப்பா. நிறைய மந்திரம் வாசிக்கணும். அப்புறம் நீ என்னை விட நன்னா ஒரு லட்சுமி நாராயணா இல்லையா சரஸ்வதி? வெங்கடரமணனே பாரோ சேஷாச்சலவாசனே பாரோ. சமத்து
களைப்பெல்லாம் தெரிந்துடுத்தா? ஊருக்குள்ள வாங்கோன்னு கூப்பிட்டு இருந்தா. போயிருந்தோம். அங்க நிறைய பண்டிதர்கள்லாம் இருந்தா. அப்புறம் என்ன நடந்தது? நீங்க எழுதின தத்துவ மஞ்சரி பத்தி விவாதிச்சோம். அவளும் நிறைய பேசினா. அப்புறம் ஜெயதீர்த்தரோட பாஷைகள் பத்தியும் பேசினோம். அதுல அந்த பகவானோட பரமபதம் பற்றிய வர்ணனைகள் அருமையாக இருக்குமே. அது போரும் இந்த ஜென்மம் இளைப்பாற. அடுத்த ஜென்மத்துக்கான புண்ணியம் அதை படிச்சாலே கிடைச்சிரும். அவ எல்லாரும் விவாதிச்சப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டா. குருராயர் அழிச்சுட்டு வர பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டா. உங்க உத்தரவு கேட்டு நடக்கலான்னு சொன்னோம். ஜெயதீர்த்தர் மேல பற்று இருக்கிறவா மத்தியில பேசுறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும். அவரோட பெருமைகளை சொல்ற மாதிரி 17 நூல்களுக்கு விளக்கம் எழுதிட்ட. அந்த கிருஷ்ணரோட அனுகிரகம் இருந்ததுனாலதான் இது எல்லாமே நடந்தது. சுவாமி, அடுத்து நாம போக போற ஸ்தலம் எங்க? அடுத்ததா போறதுக்கு நான் யோசிக்கல. இந்த பிரயாணத்தோட கடைசியா நான் எங்க போலான்னு கேளுங்கோ. இப்போதைக்கு அதுதான் சரியா இருக்கும். அதிர்ச்சி வேண்டாம். பந்த பாசம் இல்லாத உறவு இது. ஆனா பக்தி இல்லாம போகாதே சுவாமி. நாரதரோட வார்த்தையை கேட்டு நாராயணன் மேல பக்தி வச்ச அந்த பக்த பிரகலாதனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதே பக்த பிரகலாதன் நாரதருக்கு குருவா மாறலையா? சுவாமி, சீடனே குருவா மாறின விசித்திரம் அந்த பிரகலாதனுக்கு உண்டு. பிரகலாதன் வியாசராஜரா அவதரிச்ச போது புரந்தரதாசரா பிறந்து அவரிடம் பாடம் கத்துண்டார் நாரதர். அப்படி இருக்கிறச்ச குரு பக்தி மட்டும் இந்த லோகத்துல எப்படி நிலையானதா இருக்க முடியும்? சுவாமி, உங்களோட தத்த முத்ராதாரண தீட்சை கிடைக்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஜனங்கள் வந்துட்டு இருக்கா. பகவான் கிருஷ்ணர் மக்களோட துன்பத்தை தீர்க்கணும்னு நினைக்கிறச்ச ஏதாவது ஒரு அவதாரத்தை உருவாக்குவார். நேக்கு இருக்கிற பிராப்தம் வர என்னால முடிஞ்சத இந்த லோகத்துல உள்ளவாளுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பகவானோட அழைப்பு எப்ப வரும்னு நேக்கு தெரியல. திரும்பவும் ஸ்ரீமடம் போகிறதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்கட்டுமா சுவாமி? கொஞ்சம் பொறுமையா இருங்கோ, அவசரப்படாதே. நேக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கு முன்ன அந்த பக்த பிரகலாதன் அந்த கிருஷ்ணரை வேண்டி யாகம் பண்ண அந்த ஸ்தலத்தை நான் தரிசிக்கணும். துங்கபத்ரா நதிக்கரையில இருக்கிற அந்த ஸ்தலத்தை தேடிதான் என் ஜீவன் காத்துண்டு இருக்கு. ஆகட்டும் சுவாமி, உங்க ஆசீர்வாதம் படியே பண்றோம். ஆயுஷ்மான் பவ. குருவே சரணம். ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கும் மகா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உலக தொலைக்காட்சிகளில் ஜோஸ் ஆலுகாஸ் வழங்கும் மகா தொடர்கிறது. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. லக்ஷ்மி நாராயணா, வாடா. குடிக்க தீர்த்தம் எடுத்துட்டு வரட்டுமாடா? வேண்டாமா,